எனக்காக சிவாமணி என்ற பெயர் படுத்தி எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்த பொழுதிலும் நானும் அயல்நாடு சென்று பட்டமளிகள் முடித்துவிட்டு இப்பொழுது ஆய்வு வந்துள்ளேன். இருந்தாலும் சென்று தந்தையை பார்க்க வேண்டும். இருந்த பொழுதிலும் என்னுடன் நடக்கூடிய அன்பு தோழை கணவரை என்ன கண்ணா மூச்சு எல்லாமே எடுத்து வந்தாங்க தான் முறத்தான் சனினா அதான் 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 இல்ல வாய் சொல்லி தலை சும்மா ராஜா எங்கேயோ போய் சேர போற மாதிரி தெரிஞ்சு போச்சு. நீ ரோல் பாரு என்ன கொஞ்ச நேரம் போட்டு இரு. ஏய் எதுக்கு ஆயுது கணவரா ஏன்டா ஆயிரா ஓலையில வரலையா வேலைக்கு ஏன் வரல ஏன் விடுமுறை எடுத்துட்டு எதுக்காக லீவு டேய் சென்னைடா அது ஏன்டா சென்னை சென்னை நீங்க நடக்கிறத சித்தெரும்பு கட்சி மச்சான் மெட்ராஸ்ல செத்து விட்டானா ஓனு வந்துட்டான் போனு போனு சரியா டேய் பிரியாணிடா அது சேர்வாவா சேர்ல சரியா ஒடையில தொடையில சரியா நீ எனக்கு ஓன் பண்றாங்க என்னன்னு மச்சான சித்தர்ம கட்டி சீக்கிரமான்றாங்க ஐயோ பக்கத்து வீட்டு குடும்பம் சேர்ந்து என் மச்சான குழு மோரனே டேய் 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 குழு மோரனே கட்டி அதுக்கு போன் பண்ணிக்கிறாங்க எதுக்கு வாய் மேலே அடிப்போம் அவனை 108 அது இன்னும் கட்டிக்கிட்டு வருது என்ன மாதிரியா போடா 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 அது இந்த மாதிரி கத்தி மாதிரி கண்டா அது ஐடி கார்டா ஐசி வார்டு ஓடி போய் பார்த்தா ஒக்கிரிட்டி உள்ள விட மாட்டான் ஒக்கிரிட்டியா செக்யூரிட்டி உள்ள பாக்குறது ஐசி வார்டு சரி நான் தள்ளி புடிச்சுக்கின்னு உள்ள போட்டேன் போய் பார்த்தா என் மச்சானுக்கு
மேல ஜனபரி கட்டி தொங்க விட்டுட்டு சொட்டு சொட்டுன்னு போயுது. ஹாஸ்பிட்டல் ஜனபரி கட்டி தொங்க விட்டுட்டியா? டேய் அது சொட்டு சொட்டுல ஒழுகுதுன்னா அது பழுப்புல குளுக்கோஸ் போயிருக்கா? அது அண்ணாதில பாத்துருப்ப கண்ணாடி சரி மச்சான் ஒரு ஊசி போட்டா கூட தாங்க மாட்டானே பாவம். இவ்வளவு டீப்பு சொல்லிக்கிறாங்க, வாயில டீப்பு சொல்லிக்கிறாங்களே, அவ்வளவு விஷமாயி போச்சு. சித்தரும்பு கட்சியில சித்தரும்பு சரியான கொடி வேஷம். டாக்டர் எல்லாம் டீ சாப்பிட போயிட்டாங்க. அப்பக்குன்னு கதவு திறந்தேன் போன என் மச்சான் மூக்கல போட்டு இந்த டீப்பை புடிங்க கடாச்சிட்டேன். அந்த ஜனத்துல அட்டை கடாச்சிட்டேன். வாயில இருந்த புடிங்க கடாச்சிட்டேன். எதுக்கு? மச்சான் தாங்க மாட்டான். ஒரு ஊசி போட்டா கூட தாங்க மாட்டேன். இதெல்லாம் மாட்டி வச்சுன்னு புடிங்கிட்டேன். மச்ச புடிங்க கடாச்சி வெளியே ஓடியாந்து நின்னு நான் கேட்டாங்க. 10 நிமிஷத்துல புயோ போறானு. டேய் புயோ போறானு கத்துறாங்க. என்ன பாடு கட்டா? மச்சான் சேத்துப்பட்டுக்கு போட்டான். சேத்துப்பட்டு போட்டானா இல்ல பக்கத்துல போலூருக்கு போட்டானா? செத்து போட்டான். அட பாவமே. ஏண்டா மச்சானுக்கு என்ன பசங்க செங்குதா? போர்டு மாடமான்றதுல போட்டாங்க. போர்டு மாடமா? போஸ்ட் மாடம்டா அது. போடுகாலே எதுக்கு உனக்கு இந்த போராட்டம் தொழில்? எங்கன்னா போய் செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல், எங்கன்னா கம்பவுண்டர் வேலை, எங்கன்னா போஸ்ட் மாடம் மாட்ட இடத்துல இருந்தியா? நாங்கள் தான் படிச்சு விட்டு படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலன்னு ஏதோ கலைவாணி பிடித்துல வந்துக்கிறோம். உனக்கு ஏன் வந்து ராகு ஒன்று மூச்சு கிடக்கணும்? எங்கன்னா கவர்மெண்ட் பணத்தை வாங்கி ஊட்ட இருக்காத ரிசைன் பண்ணிட்டு நாடகம் ஆட வந்துட்டேன். மூஞ்ச பச்சா போஸ்ட் மாடம் பண்ணிட்டாங்க. அப்புறம் மூட்டி எடுத்துட்டாங்களா? என்ன இட்லியா? கிட்னி கிட்னி ஈடடா ஈரல் அதை எடுத்துட்டாங்களா? எங்க எடுத்தது? டேய் அது இதயண்டா அது. அடப்பாமே ஏண்டா பசங்க எதுவும் இல்லையா? கல்யாணம் எல்லாம் பண்ணலையா? பசங்களும் இல்ல. கொல்லி யார் போட்டதா? பங்காளிலாம் சேர்ந்து போட்டியா? நீ போட்டியா இல்லையா? எவ்வளவு தாச்சியா? சாவி எடுக்கிறதுக்கு 2500 ரூபாய் ஆயிடுச்சு. அதுவும் பெரிய செலவு. அது மொத்த செலவு நீ ஒரே ஆள் பார்த்த. டேய் சரி கொல்லி யார் போட்டது? அடா போடுகாலையா? கொல்லி போட்டியா நீ? ஏடா பாவியா? கொல்லி போட்டா சும்மா விஷயம் இல்லடா. ஒரு பொழுது இருக்கணும். ஆமா ஏண்டா ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு 6 வேளைக்கு சாப்பிட்ற ஆளு ஏன் எப்படி தாங்கன? நீ என்னதான் பண்ண? ஒரு போய் இருந்தே இல்லையா? சரி சரி என்ன எந்த அண்ணி ஊத்துறாங்க? பெரிய அண்ணி ஊத்துறாங்களா சின்ன அண்ணி ஊத்துறாங்களா? தண்ணி உளுரும் உனக்கு குளிருது. 8 மணிக்கு நடுவு தண்டை உட்கார வச்சாங்க. போட்டு ரெட்டியால 18 இட்லி. ரெட்டியால 18 இட்லி. ரெட்டியால 18 வடை. 18 வடை. நடுவு தண்டை எடுத்து வந்து போடுறாங்க. அண்ணன் இல்ல. என்ன கருப்பூரத்தை ஏத்த சொன்னாங்க. சரி கருப்பூரத்தை ஏத்திட்டு கருப்பூரம் அம்சம் பண்ணி என் கட்டி இழுத்து விட்டாங்க. அந்த வாழை இலைய ரெண்டே வாயா பாவம் ஊர் போகுதாச்சே. ஏண்டா பாய் நீ பசி தாங்க மாட்டியாடா பாவம். 12 மணி ஆச்சு. 3 மார்க் அரிசி போட்டு சாப்பாடு வச்சு உருளைக்கிழங்கு பொரியல வச்சு சாம்பார் வச்சு அன்னக்குள்ள தந்து நடுவு தண்டை கொட்டினாங்க. சரி அந்த இலையை என்கிட்ட இழுத்து விட்டாங்க. 3 வாயா அடி கொட்டிக்கணும். 3 வாயா 2 மார்க் அரிசியா? அட பசி தாங்க மாட்டியா? கண்ணுலாம் இட்டுது பாவம். பாவம் பசி ஒரு போய் கிடக்குறிய. மணி 2 ஆச்சு. மணி 7 ஆச்சு. கடைக்கு போய் 2 கிலோ ரவை வாங்கி வந்து எனக்கு உப்பு மாவு கலர்றாங்க. உப்பு மாவா? டேய் அது உப்பு மாடாது. 2 லிட்டர் பால் வாங்கி வந்து ஆப்பி போடுறாங்க. ஆப்பி போடுறாங்களா? அப்புறம் ஆச்சிட்டு போடுறாங்களா? காப்பி அது நடுவு தண்டு வச்சாங்க. கருப்பூரத்தை ஏத்திட்டு அந்த 2 கிலோ குப்பு அப்படியே வாயில கொட்டிக்கினேன். பசி தாங்க மாட்டியாடா பாவனிய? அந்த
காலை கூட காய்ச்சி வச்சாங்க. சுண்ட அதே ஊச்சிட்டேன். ஆடப்பாங்க ஏண்டா காலையில 7 மணில குளிச்சுட்டு போற ரெட்டையால 18 வடை ரெட்டையால 18 இட்லி 2 வாயா புட்டு போட்டுக்கிற. மதியானம் 12 மணிக்கு பார்த்தா 2 மரக அரிசி உருளைக்கிழங்கு கூட்டு பொரியல் சாம்பார் 3 வாயா வாரி கொட்டிக்கிற. பசி தாங்கல ஒரு பசி இருக்கிறீனியா. சாயங்காலம் 7 மணிக்கு 2 கிலோ உப்பு மாவு 2 லிட்டர் பால் அப்படியே வாயில வாரி கொட்டிக்கிற. சரிதான் இதெல்லாம் விடு. அப்ப நீ எப்பதான் நீ ஒரு போயிருக்கிற? தூங்கும் போதுனா வாய போறே இல்லையா? அதான் பார்த்தேன் நேத்து கூட அப்படிதான் போனேன். போகும்போது பார்த்தேன் நீ வெள்ளாட்டுக்காரனா செம்பலாட்டுக்காரனா?